ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு சப்போர்ட்னால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ எடிட் பண்ணி சந்தோஷமாகவும் அப்லோடு பண்ண முடியும். அது நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கில் தான் இருக்குது. தேங்க்யூ. மனுஷனுக்கு ஈவரக்க வேண்டாம், பொம்பளை பிள்ளை எந்த வரட்டு வரட்டுங்கிற அடிப்படை அறிவு வேண்டாம் அவனுக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம நம்மள இந்த வரட்டு வச்சிட்டு வரான். மன்னிக்க மாட்டானோ? மன்னிக்கிறவன் எதுக்கு நம்ம இப்படி வரட்டுதான்? காட்டு மாண்டி பையன், காட்டு மாண்டி பையன். அவன் ஆளு அப்பள சொல்லக்கூடாது. கோக்காரன் தான், பட் என் மனசுக்கு வந்த கல்வன். காட்டுவாசி பையன் மாதிரி இருக்கான். பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இந்த வரட்டு வரட்டுதான். நீ மட்டும் லேஸ் பட்டவளா? நீ எதுக்கு காத்த புடிங்கி விட்ட? அத்தா உன் காத்த ஏத்தணும்லாட்டி அத்தா மறுபடியும் அது புஷ்வான மாதிரி புஷ்னு இறங்கிட்ட. உன் காத்த அந்த லட்சணத்துல இருந்திருக்கு. ஏன் நீ உன் காத்த ஏத்த வேண்டியதானே? எப்ப பார்த்தா என்ன குசுனி குசுனு சொன்னியே, ஆனா அந்த இடத்துல காப்பாத்துறது ஏன் குசு தானே? அத கால வாரி விட்டுட்ட. அடே சும்மா இருங்கடி, அவனே நம்ம பியாய் வெட்டிக்கிட்டு இருக்கான். இடி அவன் நம்மள மன்னிக்கிற மாதிரி தெரியலையே. அடுத்து அவனோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும்? நம்மளோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. என்னடி ஊட்டிலே நம்ம இந்த வரட்டு வரட்டான்? யார்டி இவன்? ஆளம் தெரியாம காலை விட்டுட்டோமா? இந்த 20 வருஷமா இந்த ஊர்ல நாம தான் தாதாவா கொடிகட்டி பறந்தோம். தேன்மொழி, எஸ், இத்தனை வருஷம் இந்த ஊட்டில நாம தான் தாதாவா கொடிகட்டி பறந்தோம். ஆனா இப்ப அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொருத்த வந்துட்டான் போல. நம்ம டம்மி பேசுங்கிற உண்மை இந்த ஊர் உலகத்துக்கு தெரியற காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் நினைக்கிறேன். தேன்மொழி, இனி கத்துனாலும் கதனாலும் ரொம்ப காட்டாசி போய் மாதிரி இருக்கமாட்டி. ஒரு முறதப்படி முறைச்சான். சரி என் தொடர் ரெண்டு அப்படியே ஆடிச்சு பாரு. அத்தாடி அவன்லாம் வாங்கி அடிச்சுன்னு நினைச்சுக்க. நான் செத்து பெருப்பமாட்டி. நான் அவனதான் இருக்கிற காதலிக்கேன் தெரியுமா? காதலிச்சு இங்க பார், என் காதல கொச்சப்படுத்தாத சொல்லிவிட்டேன். அவ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. காதலிச்சு அத்த காட்டு மாண்டி பையல காதலிச்சு இல்ல, அவன் கை ஒண்ணு எத்தான் தண்டி இருந்துச்சு பாத்தியா? அடுத்து நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடச்சி, அவன் பாடி கார்டு எத்தான் தண்டி இருக்குன்னு சொல்ல வந்தேன். இவ்வளவுகிட்ட பேச முடியுதா? எதை பார்த்தாலும் டபுள் மீனிங்காவே நினைச்சுக்கிட்டேன். என் காதல கொச்சப்படுத்துறதே இவளுக்கு பொழப்பா போச்சதே. அடே குசுனி, என்ன அங்க தள்ளி போய் நிக்கியா? நாங்க தள்ளி போகல, உன் ஏறி எங்களை தள்ளிட்டு. இங்க பாரு, எதனால அங்க திரும்பி நில்லு. இங்க மக்க திரும்பி நின்னா அடே குசுனி மீனா தெருளே, நீ என் காதல கொச்சப்படுத்தாத. முதல்ல இந்த ஊட்டி ஆசைப்பட்டாரடி. இங்க பாரு, அது தானா வருது, அத ஒண்ணும் பண்ண முடியாது. அது சரி, அவன் காலங்களும் இத்தானண்டி இருக்குது இருக்கட்டும். உன் காலுக்கு எத்தானண்டிட்டு இருக்குது. நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன். என் பாடி, என் கை, என் கால்ல இத்தானண்டி ஆக்கல. நான் குசுனி மீனாவே இல்ல. அட குசுனிக்கு பண்ணல, வேற மீனான்னு சொல்லி தொலைய மாட்டி. நீங்க வச்ச பேர் அப்படி. நாங்க வச்ச பேர் இல்ல, நீ விட்டதுனால வந்த பேர். இட்ஸ் ஓகே. நான் நாளைக்கு ஜிம்முக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். காதலிச்சவனே காரம் பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கெட்டுனா அவனதான். ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. சத்தியமா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதாச்சும் சொல்லுத? இல்லட்டி, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் பேர் என்னவா இருக்கும்? அவன் பேர் என்னவா இருந்துட்டு போட்டோம். அந்த இறுதி போய் இப்ப நம்ம வேட்டிட்டால தானே. இப்ப எங்க ஓடி ஒளிய? இங்க பாரு, சாயங்காலம் மட்டும் எங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணனு வச்சுக்க, அவ்வளவுதான். பேசாம சரண் அடைஞ்சிரோமா? ஏறு அவங்கிட்ட. எவ்வளவு பவ்யமா நடந்துக்கிட்டே மாட்டி. பாவி பையன், இடுதடி பையன், ஒரு பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கலையே. என் அம்மா ஒட்டி முழுக்க என்ன வரட்டுதான் ஐயா. எனக்கு அதெல்லாம் கூட பயம் இல்லட்டி. எங்க அம்மா கிட்ட போய் சொன்னான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உங்க அம்மா உன்னை உண்டு ஆக்கிடுவாங்க. நேரம் ஆசையில கொண்டு போட்டுருவாங்க. என்ன பண்ணனே தெரியல. பேசாம அவன் கிட்ட போய் சரணடைறதா நமக்கு இருக்கிற ஒரே வழி. சரணடைஞ்சிட்டா மட்டும் என்ன விடவா போறான்? இல்லடி, அவன் ஒத்தையில தான் தங்கி இருக்கான். அதனால வீட்டு வேலை செய்து கால் இருக்காது.
என்ன வேலை கைய பச்சனத உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணுமா வேண்டாமா? உங்க அம்மா பெரிய டீச்சர். ஐயா முட்டிக்கு வச்சு வெளுத்துருவாங்க. அதுவும் வீட்டுக்கு வச்சு அடிச்சா கூட பரவாயில்ல, வெயில வச்சு தான் உங்க அம்மா அடிப்பாங்க. நம்ம பிரஸ்டீஜ் என்னத்துக்கு ஆவறது? ஊட்டில நமக்கு இருக்கிற பேர் புகழ் என்னத்துக்கு ஆவறது? தாதான்னு பேர் வாங்கி வச்சிருக்கியே, அது என்னத்துக்கு ஆவறது? அப்ப பாத்திரங்களை வீட்டுல தூத்து கொடுத்தா ஒருவேளை அவன் மனம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. எங்க போயிருவேன்? காத்த உரி விட்டுட்டா போறோம். காத்த உரி விட்டுட்டு குட்டி பிசாசு எங்க போச்சுன்னு தெரியல. கையில மட்டும் இன்னைக்கு சிக்கிறாத. எங்க போயிருவேன்? கையில சிக்காமல போயிருவேன். யாருக்கிட்ட? ஏங்கிட்ட? ஏன் வண்டி கத்த உரி விட்டுட்ட போற? குட்டி பிசாசு அண்டக்கண்ணி. இனிமேல் அந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. இந்த மூஞ்ச பார்த்தாலே யார் மூஞ்சனாலும் எதுக்கலாம். அவன் மூஞ்சி வச்சிருக்க எவ்வளவு நான் ஏத்துக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என் மொத எதிரியாவதான். எப்படிலாம் நேசிச்சேன். இந்த ரூமுக்குள்ள உனக்கு சேலை வேண்டாம். சேலை நல்லா இருக்கு, ஆனா இந்த ரூமுக்குள்ள வேண்டாம். எனக்கு பிடிக்கல. ஏன் வந்து போற? என்ன பாரு. நீ என்ன பார்க்காம நான் உன்னை எடுத்துக்க முடியாது. என்ன பாரு, நான் உன்னை எடுத்துக்கணும். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? என் இதயத்துக்குள்ள முத வந்தவா. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்ததில்ல. ஆனா உன்னை ரசிச்ச அளவுக்கு நான் எவ்வளையும் ரசிக்கல. உன்னை ரசிச்ச அளவுக்கு நீ எவ்வளவு ரசிக்க மாட்டேன். ஒட்டுமொத்த அழகு கொட்டி கிடக்கு. ஒட்டுமொத்த அழகையும் ரசிக்கிறதுக்குதான் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க வந்திருக்கேன். இந்த அழகு ஓவியம் எனக்கு மட்டும் சமர்ப்பணம். உன்னை கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். உன்னை கொடு, நான் வச்சுக்கணும். உன்னதான் சொன்னேன். உன்னை கொடுத்து நான் வச்சுக்கிடுவேன். நான் எடுத்துக்க போறேன். பொறுமை இல்ல. இதுக்கு மேல என்னால பொறுமையாவும் இருக்க முடியாது. இப்படி அழகு ரதியா வந்து என்ன கொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அழகை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு. இந்த அழகு எனக்கு வேணும். எனக்கு பிறந்தோடைய அழகு எனக்கு வேணும். உன் ஆடைக்கு சுதந்திரம் கொடுத்துரு. இப்படி நினைச்சு பார்க்க கூடாது. அவன் எனக்கு வேண்டாம். நான் அவளை வெறுக்கணும். அவன் எனக்கு வேண்டாம். நான் அவளை வெறுக்கணும்டி. நான் அவளை வெறுக்கணும். அவன் எனக்கு சொந்தம் இல்லாதவா. அவனுக்கு சொந்தமானவா. நான் அவளை வெறுக்கணும். அவன் எனக்கு வேண்டாம். நான் அவளை நினைக்க கூடாது. நெஞ்சு வலிக்குடி. மறக்க முடியாம நெஞ்சு வலிக்குடி. முடியலடி. மனசு வலிக்குடி. நெஞ்சு வலிக்குடி. நான் ஏண்டி உன்னை இவ்வளோ நேசிச்சேன்? எனக்கு ஏண்டி உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்தது? காரணம் உன் திமிருடி. எந்த பொண்ணுகிட்டயுமே பார்க்காத ஒரு திமிரு, ஒரு வீரத்தை உன்கிட்ட நான் பார்த்தேன். கண்கள்ல பயம் இல்ல, கோலத்தனம் இல்ல, அழகான கண்கள், வீரமான முகம். ஒன்ன மறக்க முடியலடி. தென்னாவட்டு பார்வை, ஆணவ பேச்சு, முடியன்னு சாதிச்சு காட்டுற அந்த தன்னம்பிக்கை. பொண்ணு நான் இப்படிதான் இருக்கணுங்க கடையாளமா இருப்பியடி. மறக்க முடியலடி, என்னால மறக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்க்கலடி, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துருக்குடி. சொல்ல தெரியாம வச்சுட்டேன்டி.
உன்னை ஏண்டி எனக்கு அவ்வளோ பிடிச்சது. நான் இது வரைக்கும் யாரையுமே அந்த அளவுக்கு நேசிக்கிறேனே. உன்னை உன் மேல பைத்தியமா இருந்து ஆனா காதல சொல்ல தெரியாம இருந்துட்டேன். பைத்தியமா இருந்த அளவுக்கு காதல சொல்லதுக்கு தெரியாம விட்டுட்டேன். திமரே, என் திமரே, என் ஆணவம். ஒரு பொண்ணுகிட்ட மண்டிட கூடாதுங்கிற ஆணவம். அழகான பொக்கிஷத்தை இழந்துட்ட. ஆனா அவன் எங்கேயும் தோத்து போக மாட்டான். உன்கிட்ட தோத்து போனான். உன் கால விழுந்தான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே. எங்க தோத்து போகணும், எங்க ஜெயிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியல. நான் மத்த இடத்துல இறங்கி போனேன். உன்கிட்ட திமிர காட்டேன். அவன் மத்த எல்லா இடத்துலயும் திமிரா இருப்பான், ஆணவம் பிடிச்சவனா இருப்பான். ஆனா உன்கிட்ட குட்டி போம்போ அடங்கி போறான். வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். நான் இனிமேல் உன்னை நினைக்க மாட்டேன். உன்னை நினைக்க மாட்டேன். இனிமேல் நான் உன்னை நினைக்கவே மாட்டேன். என்னங்க இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இது உங்க ஆபீஸ் ரூம் தானே? என் ஆபீஸ் ரூம் தான். இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு ரெண்டு சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம்ல, அதான். இங்கெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, என்ன போய் இங்க கூட்டிட்டு வரீங்க? இங்க நான் தான் பெரிய அதிகாரி, சும்மா தைரியமா உள்ளவா. நான் வேணா வெளியில இருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள வேணா இருக்கேன்ல. இங்க இருக்கதா இன்னும் பயமா இருக்கு. ஏன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இவ்வளவு சேட்டை? இது ஆபீஸ் ரூம், அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா பாக்கலாம். ஏங்க நான் வெளியில இருக்கட்டுமா? வாடி உள்ள வா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல. என் ஆபீஸ் ரூம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு இடமே இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் எல்லாத்தையும் ரசிப்பேன். செம்மையா இருக்கடி. கொன்னுடுவேன். கொள்ளறியா? ஆமா கொன்னுடுவேன், இறக்கி விடுங்க. என்ன ஒண்ணு வரங்களான்னு பார்த்தேன். பாத்து எப்படி நச்சு கொடுத்தனா? நல்லா இருந்துச்சா? கொன்னுடுவேன். எப்படி இருந்துச்சு? கோத்த கலப்பாம போங்க. எப்படி நச்சுன்னு கொடுத்தேன் பத்தியா? சும்மா நச்சு நச்சுன்னு இப்படி கொடுத்தேன் பத்தியா? நல்லா இருக்கும். எனக்கு கிக்கு எப்படி ஆறுது? சரி பாரு. யாரும் வராங்கன்னு பாரு. யாரும் வராங்கன்னு நீ பார்க்க சொன்ன. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பாதிக்கப்பட்டியோ? நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுக்கல. ஐயோ போங்க, ஆபீஸ் ரூம்ல வச்சுக்கிட்டு. சரி உள்ள வா. இதான் உங்க ரூமா? இரு, ஒரு சின்ன கழுத்து மட்டும் போடணும், போட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி உட்காரு. இல்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சின்ன கழுத்து மட்டும் போடணும், போட்டு வந்துடுறேன். அந்த சாரை வர சொல்லுங்க. அப்பா எப்படி இருக்கு? பையன் இல்ல, இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்துகிட்டு என்கிட்ட கபடி விளையாட போறேன் அப்படியே ஒரு சார்த்தையும் கட்டிக்கிட்டு கபடி விளையாட பையன் மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தது. நான் கூட வெட்டி பையன் நினைச்சிட்டேன். ஐயோ அவசரப்பட்டு வெட்டி பையில காதலிச்சிட்டமேனு நான் கூட எத்தனை நாள் வந்து போனேன். வெட்டி பையில இருந்தாலும் இந்த பையில ரொம்ப பிடிக்குதுன்னு எத்தனை நாள் மனசுக்குள்ள அழுதுருக்கு. பையன் உள்ள வேஷம் போட்டு சுத்தி இருக்கு. அழகா பாரு, சேட்டையும் ஓவர் சேட்டை தான். கேப்பு கிடைக்க நேரத்துலலாம் புச்சுக்கு கொடுத்து விட்டுறது. நல்லா தான் இருக்கு. மாவீரன் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். வீர மரட்டு பையன். எப்படி ரசிச்சுட்டு இருக்கியோ? நல்லா ரசிச்சுக்க. எப்படி கேட்டுச்சு? குட் மார்னிங் சார். அவங்கள உங்க ரூம்ல கொஞ்ச நேரம் பாதுகாப்பு பார்த்துக்கிட்டு நான் வரேன். இசாய், சாருக்கு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சார். சித்ரபுத்ரா என்னென்ன வெள்ளம் பாக்குறான். இருக்கட்டும், சொல்லுங்க சார், திருப்பி சொல்லணும்ல. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் உங்க ரூமுக்கு கூட்டு போங்க, நான் வரேன். ஆமா உட்காருமா. இல்ல சார் இருக்கட்டும். சாரா பரவாயில்லம்மா உட்காரு. இது உங்க ரூமா? ஆமாம்மா. அவங்க உங்களுக்கும் ஹெட்டா? அப்படிதான் சொல்லிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. கூட்டு வந்திருக்காம பாரு, சேட்டை பிடிச்சவன். உட்காருமா, காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு சொல்லிட்டா? இல்ல வரும்போது தான் வாங்கி குடிச்சிட்டு வந்தா, எனக்கு வேண்டாம். சார் உனக்கு யாரு? பையோட சொல்லலையோ? அது வந்து
அத்தை பையனா? ஆமா, எங்க அத்தை பையன். எனக்கு ஒரே ஒரு அத்தை, அந்த ஒத்த அத்தையோட ஒத்த பையன். ஓ, ரொம்ப பிடிக்குமா சார்? என்ன பண்ண, அத்தை பையன்ல அதனாலதான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். வா நம்ம வீட்டுக்கு ஒண்ணா போலான்னு சொன்னேன். அதனால அப்படியே வந்துட்டேன். அத்தை பையன், அவ்வளவுதான். இது அதுக்கு மேல வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். பையன் உள்ள வேற ஏதாவது சொல்லி வச்சிருப்பானோ? அவங்க என்ன சொன்னாங்க? இல்லம்மா, அவர் ஒண்ணுமே சொல்லல. சூப்பர், நான் உளறிட்டேனா? அதே அத்தை பையன்ல அதான் உரிமையோட வாடா போடான்னு நாங்க சொல்லிக்கிடுவோம். ஓ, வீட்டுல அப்படிதான் பேசுவீங்களோ? ஆமா, ஆனா இது ஆபீஸ் ரூம்ல அப்படி பேச முடியாதுல. வீட்ல வாடா போடா அடிச்சு கூட விளையாடுவோம். சொல்லப்போனா என்னோட ஒரு வயசு இளைய பையன் தான். ஒரு விஷயம் சின்ன பையன். அவனுக்கு சிலம்பாட்டம், குத்துச்சண்டை, கபடி எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓ, நீங்க தான் அந்த குருவா? ஐயோ, இவர் நம்மள ஓட்டுதாரோ? குருவா? ஆமாமா, நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். இல்ல, சாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சார் இது வரைக்கும் யாரையுமே கூட்டு வந்தது இல்ல, அதான். ஓ ஆமா, நான் ரொம்ப ஸ்பெஷல் சாருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் குரு இல்ல, அதனாலதான். அத்தை பையன் எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா இப்படி? சீ சீ, எங்க அத்தை வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. மாது போவேன். ஆனா எங்க அத்தை வீட்டுல தான் அடிக்கடி எங்க வீட்லயே வந்து கிடப்பாங்க. எதுக்கு? ஏதாவது அது வேணும் இது வேணும் நொட்டு வேணும் நொடிச்சு வேணும்னு. அது அப்படித்தான், சொந்தனாலே அப்படித்தானே. ஓ, சாருக்கு வீட்டுல ஏதோ கல்யாண பேச்சு தான் எடுத்த மாதிரி இருக்குது. பொண்ணு பார்க்கங்களோ? இந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணதான் கேடு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இவனுக்கெல்லாம் எங்க சார் கல்யாணம் முடியும்? இவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ஒருவேளை இவர் பொண்ணை கொடுக்க தான் கேட்காரோ? எதுக்கு தப்பு தப்பாவே சொல்லி வைப்போம். சாருக்கு பொண்ணு இருக்குதோ? ஆமா, அதான பார்த்தேன். சார், உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் பொண்ணுக்கு கொடுத்துறாம சார். சார், சரியான தண்ணி வண்டி சார். சாயங்காலம் ஆயிட்டா போதும், இவன் அலப்பற தாங்க முடியாது. என்ன செல்லம் போல பேசுறா? அவசரப்பட்டு பொண்ணுக்கு இன்னைக்கு கொடுத்துறாதீங்க. அதுக்கெல்லாம் இவரு லைக் பண்ணாரு சார். இது லைக் பண்ணதுனால குடும்பம் ஒண்ணு இருக்கு சார். டா எம்மக்காரி ராட்சசி, தயவுசெய்து பொண்ணுக்கு கொடுத்துறாதீங்க. அச்சச்சோ, நல்ல நேரம் சொன்னீங்க. அச்சச்சோவா? ஆமா, பொண்ணுக்கு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு பிடிக்குமோ? அப்படி இல்ல, அத்தை பையன்ல அந்த பாசம் தான். ஓ, ஆத்தி பொண்ணுக்கு கொடுத்துருவாரோ? கூடயே வேற இருக்காரு, பேசி பேசி மனசை மாத்திடுவாரோ? உங்க பொண்ணுக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல பாருங்க. என்ன இல்ல, என் பொண்ணுக்கு தான் சார பேசி முடிக்கலாம்னு நினைச்சேன். ஒரு கசிக்க மாட்டா சார். ரவுடி பேச உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன சார்? சரியான தண்ணி வண்டி. வாடா சித்திரபுத்திரா, நீ நினைச்சாலும் என் பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டா போலுக்க. சார், அவளுக்கு மட்டும் பொண்ணுக்கு கொடுக்கறத நினைச்சிடாதீங்க சார். சார், உங்க பொண்ணுக்கு ஊர்வலத்துல மாப்பிள்ளை சார் கிடைக்காது சார். அவனுக்கு சாயங்காலத்துக்கு மேல தண்ணி அடிக்கிறேன்னா கை கால்லாம் ஆடும் சார். அப்புறம் இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன? ஏதோ பொண்ணுக்கு என்னெல்லாம் விரும்புற மாதிரி கேள்விப்பட்டேன். உங்க பொண்ணுக்கு என்ன கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? நிஜமாதான். யார் அது? கொஞ்சம் திரும்பி பாரு. உங்களை பத்தி தான் நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு கேளுங்க. அப்படியா? ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அவரே ஒரு பொண்ணு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிளான போட்டிருக்காரு. ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குண்ணிய போட்டுருவேன். என்னடி மிரட்டுற? அட பாவமே, நான் இங்க ஒருத்தர் நிக்க. பொண்ணு கொடுக்க போறாரா? ஓ, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களோ? எங்க? அதெல்லாம் இல்லடி. இந்த கோத்த கழுத்துக்கு வரக்கூடாது. இப்பவுமே ஏன் முன்னாடியே சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு அப்படி எப்படி குடிக்கிற பழக்கம் இருக்குது. பொண்ணுங்க சவாசமும் இருக்கு. எங்கடி இருக்குது? இப்போ இருக்கு, புரியுதா? அவர்கிட்ட சொல்லணும். அப்புறம் தான் நான் இங்க நிம்மதியா போறேன். அப்படி சொல்ல முடியாடி. அவர் என்ன நினைப்பா என்ன பத்தி? உங்களை பத்தி நினைச்சு கோத்த கழுத்துறாது. அடி கிச்சலி, கொஞ்சம் மெதுவா பேசுடி, தொண்டை வலிக்க போகுது. பொண்ணு கொடுத்து வராமல்ல, அவருக்கும் ஆசை இருக்கும்ல. இல்ல, என்கிட்ட கேட்டாரு. என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? நான் அவகிட்ட கேட்டுதான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டோம்ல. யார்கிட்ட? வாங்கிட்ட கேட்டுதான். என்ன, அப்பா அம்மா இருமா? அவட்ட போய் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார், எனக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் வேண்டாம், நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணமே பிடிக்காது அப்படின்னு சிட்ட சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல நிக்க. சொல்லுங்க சொல்லுங்க.
ஏட்டி எனக்கு தான் கல்யாணம் பண்ண பிடிக்குமா? கோத்த கலக்கக்கூடாது சரியா? ஒழுங்க சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு பொண்ணெல்லாம் பிடிக்காது, நான் உங்க பொண்ணெல்லாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். நான் பக்கத்துல நிக்கேன், பயப்படாம சொல்லணும். அப்ப நீ ஒண்ணு கொடுக்கணும் எனக்கு. ஒண்ணு தானே, வீட்டுல போய் பாத்துக்கலாம். இங்கே கொடுத்தாதானே அவர் நம்புவாரு. சுவாதிக்கப்படாது கட்டில. அவர் என்னமோ அவர் பொண்ணு உங்களுக்கு கொடுத்து அவன் ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காரு. அப்படி சொல்லுங்க போங்க. கட்டிக்கணும்னு சொல்லட்டுமா? சுவாதிக்கப்படாது. சரி இப்ப எப்படி சொல்றேன் பாரு. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட எனக்கு அவஸ்தே இல்ல. அவன் சேட்டை எங்க வந்து கட்டிட்டு இருக்கான் பாரு. சார் இந்த சின்ன குட்டியை தான் நான் கட்டிக்க போறேன். இவ்வளவுதான் சார் கட்டிக்க போறேன். சார் சார் இங்க பாருங்க சார். என்னடி நான் ஒண்ணுதான் கட்டிக்க போறேன்னு சொல்ல போறேன். மனச ரொம்ப நொந்து போயிருப்பாரு போலுக்க. என்னடா வேலை பார்த்த? நீ தானே நிரூபிக்க சொன்னா? என்னடா நிரூபிக்க சொன்ன? அவர் பொண்ணு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? பாவி மனச நொந்து போய் நிக்காருடா. இங்க வாயை மட்டும் தூக்காரு. இன்னைக்கு அக்கப்போர் பயங்கரமா இருக்கும். இதான் உங்க அத்தை பையனாமா? ஆமா சார். ஓ சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா வேற ஒண்ணுமே இல்ல. ஆமா ஒண்ணுமே இல்ல. இல்லடி இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்னடா நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. இங்க வா. ஏண்டா எப்படி எங்க ஜோடி பொறுத்தவன் நல்லா இருக்குடா. உனக்கு இருக்க தைரியம் இருக்கு பாரு. அப்பாடா நான் தாத்தா ஆகணும்ல. ஆமா பின்ன ஏடி சாருக்கு வணக்கம் சொல்லு. சாருக்கு வணக்கம் சொல்லுடி. ஏன்டா இப்படி பாடா படுத்தத? சாருக்கு வணக்கம் சொல்லு. நச்சின கொடுத்துடுவேன். சாருக்கு வணக்கம் சொல்லு. இவன் கொடுத்தான கொடுத்துறான். என்னடி என்ன சார் அத்தை பொண்ணா? ஆமா சார் அத்தை பொண்ணு எங்க வீட்லயே தான் கிடப்பா. ரொம்ப பாசம். அதான் இப்படி உட்காந்துருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல சார். தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க சார். சே நான் இப்படி தப்பா நினைப்பேன். நாங்க அப்படிதான் நீ ஒண்ணுக்குள்ள ஒன்னாவே இருப்போம். அப்பப்போ கட்டிக்கிடுவோம். அப்படித்தானே இசை? உங்ககிட்ட நான் இதுக்கு ஒரு பழக்கம் கிட்டேன்னு வச்சுக்க. இசை சும்மா தானே உன்னை மண்டத்துக்கு வச்சிருக்கேன். என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? சும்மா தாண்டி இடம் இல்ல அதான் மண்டத்துக்கு வச்சிருக்கேன். நான் என்ன உனக்கு இப்ப முத்த மாட்டி கொடுத்தேங்க. இப்படி முத்த மாட்டி கொடுத்தேன்னா நான் போறேன் போதும்டா. அப்புறம் சார் எங்களுக்கு வீட்டுல வேலை கிடக்கு. நாங்க கிளம்புறோம். ஒண்ணு பத்துக்க அது இவன் போற போக்கு பார்த்தா நெச்சமாவே தாத்தாக்கிறோம். உங்களுக்கு நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. வீரன் வீரன் கொஞ்சம் கூட நெஞ்சில பயமே கிடையாது. சும்மா சார் அத்தை பொண்ணுல அதான் அப்பப்போ மல்ல தூக்கி வச்சுக்கிடுவேன். அப்படியா? சரி சரி சரி. சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா நடவுல எல்லாம் கிடையாது. ஒரே ஓட்டம் தான். டோட்டல் அந்த பேவுல இன்னைக்கு நம்ம டேமேஜ் பண்ணிட்டேன். ஓய் ஓய் அத்தை மவுல என்னடி குறமொழி முடிக்கா? என்ன அத்தம் கொடுத்தது காணாதோ? ஏன்டா அப்படி பாடா படுத்தத? அவர் என்ன பத்தி என்னடா நினைப்பாரு? இதங்க தெரியவே தெரியாது சார். அத்தை பொண்ணு சார். அத்தம் தூக்கி வச்சிருக்கேன். நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு சொல்றேன் சார். ஏன்டா அப்படி பாடா படுத்தத? சீக்கிரம் கிளம்புனா சரிப்பட்டு வரோம். என்னடி இத்தனை ஆள் இருக்குடா. அதுக்கு என்ன இவ்வளவு லீஸ் பண்ணல? என்ன தைரியமா வாடா போடாங்க. அவன்கிட்ட வேற யாராவது சொல்ல முடியும்? அவனும் இவகிட்ட என்ன விளையாடுறான்? அவன் என்கவுண்டர் பண்ணும் போது அவன் முகத்தை பார்க்கணுமே. அப்படி புலி வேட்டையாடின மாதிரி வேட்டையாடுவான். இப்ப உட்காந்துக்க சைஸ பாரு. என்ன அவரே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் குருநாதான். எங்க ரெண்டுக்குள்ள ஒளி முறையே கிடையாது. சின்ன வயசுல நான் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல உங்களுக்கு தெரியும். நாங்க ரெண்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் அதான். சரி போமா. சரி சார் நான் கிளம்புறேன். சரி பார்த்து கூட்டு போ. கூட்டு போறது நான் தானே பார்த்துக்கலாம். சரி சரி வா போலாமா? போயிட்டு வரேன். சரிம்மா. சின்ன பிள்ளைல என்ன துருத்துருன்னு இருப்பா. அதே சேட்டை தான் இன்னும் இருக்கு. அதே மொழிதான். போயிட்டு வரேன் சார். இங்க பாரு சார்ன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லணும். சார்ன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லணும். எனக்கு குருநாதா, உனக்கு அப்பா. அது எப்படி?
பரவாயில்லம்மா கூப்பிடு. நான் அவரே சொல்லிட்டு வரல, அப்பான்னு கூப்பிடு. அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லு. சொல்லுடி, அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேன். அப்பான்னு சொல்லுடி. நான் எங்க அப்பாவை தர வேற யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். என்னடி சொல்ற? எங்க அப்பாவை தர நான் வேற யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அவர் என்ன வேணா அங்கிள்னு கூப்பிடுதேன், இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுதேன், இல்ல பெரியப்பான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிட மாட்டேன். எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? எங்க அப்பா எவ்வளவு கம்பீரமா இருப்பாரு தெரியுமா? எங்க அப்பா எப்படி எல்லாம் சண்டை போடுவாரு தெரியுமா? உங்க அப்பா முகம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? ஓ, உங்க அப்பா? எங்க அப்பா வீரன், அவ்வளவுதான். எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது. அதனால நான் எங்க அப்பா தவிர வேற யாரையும் நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? அவர் எப்படி துப்பாக்கி சுடுவார் தெரியுமா? உங்களே மாதிரி தான் எங்க அப்பா சூப்பரா துப்பாக்கி சுடுவாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? சின்ன பிள்ளைல நான் போயிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். ஆனா எங்க அப்பா முகம் தான் எனக்கு மறந்து போச்சு. ஆனா அந்த காட்சி எதுவும் மறக்கல. சார் நீங்க இருங்க, நான் வரேன். உங்க அப்பா இன்னும் நீ மறக்கலையா? அந்த காட்சி மறக்கவே இல்லை. எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து அப்படி சுட்டாரு பார்க்கணும். அப்படி பறந்து பறந்து அப்படி எங்க அப்பா ஃபைட் பண்ணாரு. நான் தான் அப்பா ஊன்னு கத்துனேன். நான் ரொம்ப குட்டி பொண்ணு. எங்க அப்பா எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணா தெரியுமா? அப்புறம் ஏன் நீங்க அப்பா பார்க்கல? அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா பார்க்கல. எங்க அம்மாட்ட கேட்டாலும் எங்க அப்பா பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பழகிட்டேன். ஆனா எங்க அப்பாவோட வீரமோ துணிச்சலும் நான் பார்த்திருக்கேன். அதனால உலகத்துல எங்க அப்பா தான் பெஸ்ட். வா, உங்க அப்பா உண்மையிலே பெரிய ஹீரோ தான். வா. ஆமா, எங்க அப்பா தான் ஹீரோ. எனக்கு வீட்டுல போய் நான் வீட்டுக்கு போறேன், நேராயிட்டு எங்க அம்மா தேடுவாங்க. ஓய், வீட்டுக்கு போறோம். வீட்டுல போய் போதும், கேப்பு கிடைக்கிறதுலாம் இச்சிச்சுன்னுக்கிட்டு. எவ்வளவு கொடுத்தாலும் சலிக்க மாட்டேங்குத. உன்னை பார்த்தா மட்டும் தான் கொடுக்கணும்னே தோணுது. கொடுத்துட்டே இருக்கும் போல தோணுது. தோணும். இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கு. அச்சோ, போதும் வாங்க. நிஜமாதான். போதும் வாங்க. என்ன மீச கொத்துது, வாங்க. குத்துதா? வாங்க. சரி வா, வீட்டுக்கு போலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? இப்படி நம்மள வலவீசி தேடிட்டாலே இதான் அத்தியவே நம்மள விட மாட்டோம் போலுக்க. இல்ல அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இப்படி வலவீசி நம்மள தேடுதா போட்டு தள்ளதுக்கு? அத்தி காருல காத்த புடிங்கி விட்டதுக்காம இப்படி கொலவல்ல தேடி வாரா? நாம ஒவ்வொரு வீட்ல என்னென்ன சட்டலாம் பண்ணிருக்கோம். ஒருத்தர் கூட இப்படி வரலமா? எம்மனே எந்த ஊர் காட்டாமா? சரி, இவன முதல்ல ஊருக்கு அனுப்பி வைக்கணும். அடிடா, இவன் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நாம இந்த ஊர்ல டிராவல் பண்ண முடியாது. காத்தி நம்ம கூட இறங்கிரும் போலுக்க. அத விடு, இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட எப்படி தப்பிக்க போறோம்? அது தண்ணி தான் அடிக்க மாட்டே. சரி, என்ன ரவுடி பேக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்ட மாட்டே. இங்க வா, நீ தான் யார் இந்த சைடு வரக்கூடாது, அந்த சைடு போலான்னு சொன்ன. இப்ப அந்த சைடு தான் விட்டுருக்க. அடே குசுனி, இப்ப காத்து எந்த சைடு அடிச்சிட்டு இருக்கே? நீ விட்ட அத்தனை ஏர் இங்க தான் வந்தது. ஹோ, ஐ அம் சாரி. ஒரு குள்ளச்சி, ஒரு குசுனி, இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அந்த ஊட்டி முழுக்க தாதா தாதான்னு பீத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐ அம் வெரி சாரி. இங்க பாரு டி குசுனி, அவன் நம்மள கொல்ல வெறியில தேடிக்கிட்டு இருக்கான். கையில கடச்சா போதும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ நாமளா போய் சரணடைஞ்சா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அத குசுட்டு கெடுத்துட்டு போறாத. நோ நோ நோ, இனி வராது. இனி வராது டி. இங்க பார், உடனே இங்கே விட்டு அங்க வச்சு விட்டேன்னு வச்சுக்க, ஊட்டிக்கு நம்மள உரமாக்கிடுவான் பாத்துக்க. சே, இனி கட்டாயமா விட மாட்டேன். அப்படியே நீ நாய் மாதிரி கால வச்சிருக்க, கீழே போடுடி. திரும்ப சொல்றேன், விட்டுறதா இங்கே விட்டுரு. ஆனா யாருக்குமே உலகத்துல இப்படி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா? உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு நானும் சுத்திட்டு இருக்கேன் பாரு. ஒரு உலகத்துல ஃப்ரெண்டே கிடைக்கேன்னு உங்க ரெண்டு வச்சு கூட சுத்திட்டு இருக்கேன் பாரு. எனக்கு வேணும்டி, வாங்கடி. அவன் கொலை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கான். அவன் காலு கீழே விழுந்தாவது. அவதான் இன்னும் கால கீழே வைக்கலையே. இப்ப பாரு, வச்சுட்டேன் பாரு. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது டி. அவன் அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எங்க அம்மா இந்த ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுறாவ டி. கைசது கெஞ்சி கேட்கறேன், இனிமேல் கூடாது டி. பாரு, மொத்தமா விட்டுட்டேன், இனி வராது. இதெல்லாம் மட்டும் நீ 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ விட்டுக்கிட்டு தான் இருக்க, விட்டப்பாடு இல்ல. அதான் விட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதை விட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டே. அததான் விட்டுக்கிட்டு இருக்க. இல்லடி, நீ விட்டுட்டு இருக்கத விட்டுன்னு சொல்ல மாட்டே. அதான் நான் விட்டுக்கிட்டு இருக்க. சப்பா, நீ விடத விடுடி. ஐயோ, அதுதானே விடுத. அடே குந்தாணி, நீ குசு விடுறத நிப்பாட்ட சொல்லாட்டியாவா? அப்படி தெளிவா சொல்லணும். இனிமேல் விடுறத நிப்பாட்டிரு சொல்லிட்டேன். அவகிட்ட மட்டும் மட்டும் பேசாத, நான் கேட்க மாட்டேன். அடே, இனிமேல் விட்டுறணும்னா நீங்க தானே விட சொன்னீங்க. நீ ஹாஸ்டலுக்கு போய் இல்லையா? நான் ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும். அடியா
ஏத்தி சொன்னா? அம்மா விட்டுன்னு சொன்னான்ல. அவ நீ விடுறத விட்டுன்னு சொன்னா. அதானே நான் விட்டேன். நீ விடுறத விட்டுன்னு சொன்னாடி. ஐயோ இப்ப நான் குசு பிரச்சனை விடுங்கடி. முத வாங்கடி. அவன் நம்ம கோயில்ல தேடிக்கிட்டு இருக்கான். சரி நீ விட்டன்னு வச்சுக்க. நான் போறேன் நீங்க வாங்கடி. சரி சரி நீ கண்டிப்பா விட மாட்டேன் சரியா? இல்ல விட்டு பாரு அப்ப தெரியும். ஆஹா தேடிட்டு ஓஞ்சி போய் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. டயர்டா தான் இருப்பான். இந்த நேரம் போய் நாம அவனை டயர்ட் ஆக்கணும்னா நம்மள மன்னிச்சிருவான். என்னென்ன தில்லலகடி வேலைலாம் பண்ண வேண்டி இருக்கு. அத்தி ஒரு காத்த புடிஞ்சு விட்டதுக்காம ஒரு மனுஷன் இப்படி கொலவெறியில சுத்திட்டு வருவான். அத்தி இவனுக்கு பொண்ணுனாலே ஆவது போலக்க. பேசி பாப்போம். எங்க போனடி? எங்கடி போன? எங்கடி போன? எங்கடி போன? ஆத்தி பய கொலவெறியில தான் நம்மள தேடிட்டு அலைஞ்சிருக்கா. இப்போ நான் வந்து வச்சிக்கிட்டேனா? சார் இங்க பாருங்க. ஆத்தி தா வயரா யாத்தாடி. ஷானி நான் உங்க காரு காத்த உருவிலாம் விடவே இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துற மாட்டீங்களா? கோத்த கலப்பம் இரு. இல்ல நான் உங்க வீட்டு தூத்து கொடுக்கட்டா? நீங்க என்ன சோறு பொங்கலல? நான் சூப்பரா லஞ்ச் பண்ணுவேன். நான் பண்ணி கொடுக்கட்டா? இந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். போயிரு. போ. நீங்க எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவீங்களோ? கோத்த கலப்பமா போயிரு. சார் உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க சார். நீங்க இந்த ஊருக்கு போயிச்சு. நான் 20 வருஷமா அங்க தான் சார் இருக்கேன். சார் என்ன உதவினாலும் கேளுங்க சார். நான் செய்றேன் சார். நீங்க எந்த உதவி கேட்டாலும் டக்குன்னு ஓடி வருவேன் சார். சார் ஆல் ஏரியா என் கண்ட்ரோல் தான் சார். சார் எங்க அதான் நான் பாத்துக்கிட்டேன் சார். எனக்கு தெரியாத ஏரியாவே கிடையாது சார். சார் நீங்க நைட்டு 12 மணிக்கு உதவி கேட்டாலும் டான்னு வந்து நிப்பா சார். இந்த தேன்மொழி சார். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சார். கும்பல் கேங். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார். கேஸ் இல்லாத கும்பல் கிங் என் பேர் சார். சார் யார்கிட்ட கேட்டாலும் சரி சார். யார்கிட்ட கேட்டாலும் சரி கும்பல் கிங்னா யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க சார். பச்சை புள்ள கூட சொல்லு சார். கும்பல் கிங் சார். கேஸ் இல்லாத கும்பல் கிங் அப்படி சொன்னா பச்சை புள்ள கூட என் பேரை சொல்லு சார். யார் நீ? அது வேற இல்ல சார். விடுங்க சார். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். வேற இல்ல சார். யார் நீ? நான் உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் ஆல் ஏரியா நம்ம கண்ட்ரோல் தான் சார். பயப்படாதீங்க சார். பயப்படாதீங்க சார். நான் இருக்கேன் சார். சார் நான் ரொம்ப நல்ல பிள்ளை சார். காலேஜ்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். இந்த ஊர்ல பள்ளி போன கலையில இருந்து பச்சை புள்ள வரைக்கும் என் பேரை சொல்லு சார். நீங்க எனக்கு ரொம்ப வேண்டின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒத்தங்க வச்சு ஒரு டான் வரும் சார். சார் ஏதோ சின்ன பிள்ளை அறியாம பண்ணிட்டேன். அப்படி தட்டி விட்டு போயிடணும் சார். யார் நீ? அதான் சொன்னேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. வேற இல்ல சார். அது காத்த நான் புடிங்கலாம் விடல சார். அது தானா அப்படின்னு வெளியில போச்சா. நான் தடுக்கலான்னு பார்த்தேன்னா எனக்கு தடுக்க தெரியல சார். ஒண்ணு பொத்தி அடைக்கலான்னு பார்த்தேன். அது புஷ்னு போயிட்டு சார். சார் இங்க நிறைய எதிரிகள் இருக்காங்க சார் உங்களுக்கு. சார் நான் வெறும் காத்து தான் சார். அது தானா போச்சு சார். நான் பொத்தி அடைக்கலான்னு பார்த்தேன் அது போயிட்டு. ஆனா உங்களுக்கு யாரங்க எதிரி இருக்காங்க. அவங்க தான் பஞ்சர் ஆக்கியிருக்காங்க சார். சார் விடுங்க சார். ஏதோ சின்ன பிள்ளை ஏதாவது பண்ணிருக்கோம் சார். சார் நான் சத்தம் போட்டு வைக்க சார். ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல சார். நீங்க என்ன தப்பா இல்லாத நினைச்சிடக்கூடாது சார். இங்க ஏதாவது வேண்டாத பிள்ளை ஏதாவது பாத்துருக்கோம் சார். ஏதாவது சேட்டை பிடிச்ச பிள்ளை பண்ணிருக்கோம் சார். சார் நான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவேனா சார். சார் காத்து வெளியே உஸ்ஸுன்னு போச்சு சார். நான் உஸ்ஸுன்னு அடைக்கலான்னு பார்த்தேன் சார். அது உங்களுக்காக தான் சார். பெரிய போலீஸ் அதிகாரி மேட்ரிக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம நாட்டுக்காக உழைக்க வந்திருக்காரு. நம்ம ஒரு காரை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு புஷ்னு அடைக்க போனேன் சார். அது உஸ்ஸுன்னு வெளியில வந்துட்டு சார். நான் சரி உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். இதுக்கெல்லாம் போட்டுட்டு பெரியவரெல்லாம் கூப்பிட்டு சொல்லக்கூடாது சார். இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு வச்சு நீங்க எங்க அம்மா சொன்னேன். எங்க அம்மா என்ன சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நேர ஆசில கொண்டு சேர்த்துருவாங்க. அது எதுக்கு என்ன சார்? அதெல்லாம் வேண்டாம் சார். சார் நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார். சார் எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க சார். சார் இந்த ஆள் ஏரியா நம்ம கண்ட்ரோல் தான் சார். சார் உங்களுக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சார்?
அங்க தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கு சார். புரோட்டா அப்படிதான் சார் இருக்கும். 5 மணிக்கு மேல புரோட்டா போடுவாங்க சார். சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் தனி ரேட்டு, நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தனி ரேட்டு சார். சார் அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். சார் என்ன வேணாலும் சரி சார், 8 மணிக்கு மேல தலையெல்லாம் வெளியில காட்டிடாதீங்க. ஜெகன்மோகினி அது இது ரத்த காட்டேலாம் போகுது சார். சார் இது சூசைட் பாயிண்ட் தான் சார். நிறைய அது நிறைவேற ராசியோட இறந்துருப்பாங்கல்ல, அப்படி ஜெகன்மோகினி அப்படி இப்படின்னு சுத்தும் சார். சார் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஏரியா அழகா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்து இருக்கு சார். என்ன மாதிரி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புல சார். அது எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேக்கானே, குண்டில நாக்கிடுவானோ. அதான் சொன்னல சார், தேன்மொழி கேஸ் இல்லாத கும்பல் கிங் சார். உங்க அம்மா யாரு? அதான் சொன்னேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நீங்க எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறீங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு தான் சார். தப்பா நினைச்சிட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார். ஆனா நீங்க குட் மேன் சார், ரொம்ப குட் மேன் சார், ரொம்ப நல்லவன் சார். கொஞ்சம் கோபப்படுறீங்க, மத்தபடி நீங்க பர்ஃபெக்ட் நேர்மையான அதிகாரி சார். சார் நான் தப்பா பண்ணிட்டேன் சார். ஓகே சார், போய்ட்டு சார். சார் இனிமேல் அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஓகே சார். சார் நான் போய்ட்டு சார். காலையில கார் எடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணாலே அவ பொண்ணா என்ன இப்படி பேசுறா? இங்க பாரு, எங்க அம்மா மலையாளம் பேசுறா, கோவத்துல சொல்லிட்டே இருக்கு. ஏய் பாடி, இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஹாய் கிச்சு கிச்சன் சத்தம் போட்டா கொரோல கடிச்சு துப்பிடுவேன். வாடே, ஏதோ உங்க அம்மா காரி பெரிய நியாயஸ்தி மாதிரி பேசினா டீச்சர்னா புள்ளைக்கு ஒழுங்கா பாடம் எடுக்கணும். புள்ளை இப்படி பாராட்டு மாதிரி அலைய விட்டுருக்கா. நீ பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளை தானே. லூஸ் மாதிரி அறக்குற ட்ரெஸ்ஸை போட்டு சுத்திட்டாலே இத. சே ஏன் இன்னும் தொட வரைக்கும் போட்டுக்க, ஏன் பொல பொலப்பா இருக்கும்ல பாக்குறதுக்கு. அடச்சி வாடி, உங்க அம்மா கறிக்கு இன்னைக்கு இருக்குவா. அவ என்கிட்ட ஏதோ கலெக்டர் மாதிரி பேசினா, தருதலை பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு, இந்த தருதலையை பெத்து வச்சுக்கிட்டு தான் அவன் நியாயஸ்திரி மாதிரி பேசினாலும் உங்க அம்மா காரி. இந்த சேர்மா கிட்ட நடக்காது. ஏய் வாடி, பேசாதீங்க. ஏய் வாடி, இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. அம்மைக்கு மூளுக்கு இன்னைக்கு பாடம் போட்டேன். உங்க அப்பன் எங்கடி? எனக்கு மன்னிக்கலாம் தெரியாது. ஏய் வாடி, உங்க அம்மைக்கு இன்னைக்கு இருக்கு. அத்த கலெக்டர் மாதிரி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் இன்னைக்கு இருக்குல்ல அவளுக்கு கச்சாரி. இதுக்கப்புறம் என் வழியில எவ்வளவு குறுக்க வரக்கூடாது. உன்னை என்னமோ தெரியடி, அந்த மூஞ்ச பார்த்தாலே உன்கிட்ட உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. இருட்டுட்டிங் மூஞ்சி, என் வாழ்க்கையில இந்த மூஞ்ச நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சா அதே மூஞ்சி, இந்த மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு இங்க வந்தனா அதே மூஞ்சி என் முன்னாடி. ஏய் வாடே, சாவு அதான் சொல்றேன், என்கிட்ட மன்னிப்புலாம் கிடையாதுன்னு. எனக்கு யாரையும் பிடிக்காது. சாரி சொல்லிட்டா மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாது. வா, உங்க அம்மா முன்னாடி வச்சு மன்னிக்கிறேன். வா, நீ ஏன் வெளியில வந்துட்ட நல்லது. இல்ல உங்க அம்மா அங்க வருவா, பரவாயில்லையா? ஏய் வான்னு சொன்ன. ஏய் வந்துரு. ஏய் இறக்கப்பட மாட்டேன், உனக்கு இறக்கப்பட மாட்டேன். வா, நான் உங்க அம்மா சண்டை பண்ண. வாடி. இல்ல நீ வாடி. இல்ல ஏய் வாடி வெளியில. ஏய் வாடி, உங்க அம்மாக்கு உனக்கு இன்னைக்கு இருக்குது கொச்சேரி. ஏய் கலெக்டர் வெளியில வா. ரொம்ப கலெக்டர் மாதிரி பேசுவ, வெளியில வாடி. சரிங்க, நான் நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நீ இல்லைன்னா எனக்கு நிறைய ரெஸ்ட். உன் கூட தான் ரெஸ்ட் எடுப்பேன். நீ கூட இருந்தாலே எனக்கு ரெஸ்ட் தான். வா. கருக்கல் விட்டானே, நான் கொண்டு வீட்டுல விட்டுறேன். வா. எங்க அம்மா வாரியால அடிச்சிருவாங்க, விடுங்க. போலன்னு வச்சுக்கோ, கோவம் வந்துரும். உள்ள வாடி. அப்படி கட்டி பிடிச்சி தூங்க வரும். வா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. உள்ள வாடி. சரி, ஒரு 5 மணி வரைக்கும் வா. 5 மணி வரைக்கும் எங்க போன அம்மா கேட்டா? சொல்லு போதும். சரி பேசுன்னு சொல்லு. பேசாம வீட்டு வந்து பேசட்டா.
இல்ல கல்யாணம் பண்ணிக்கிடுவோமா? எதுக்கு இந்த திருட்டுத்தனமா? இதுக்கு நல்லவா இருக்கு. இப்ப வேண்டாம். ஏய் நல்லாவே கிடையாது. ஏதோ நம்ம காதலுக்கு ஏதாவது தடை போட்ட மாதிரி. இப்பவே தாலி கட்டக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவைப்படுறதுனால நீ வீட்டில் இருக்க மாட்டேங்க, போறேன் போறேன்ட்டு டென்ஷன் ஆகுது. எனக்கு தேவைப்படுறதுனால என் கூட இருக்கணும். சும்மா வீட்டுக்கு போறேன் கடுப்பா இருக்கு. இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், இது நம்ம வீடு. இதை மட்டும் மனசுல வச்சுக்க. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். சொல்லு, எங்க பேசணும்னு சொல்லி நான் பேசி கிளம்ப பண்றேன். நான் இன்னொன்னு எங்க பெர்மிஷன் வாங்காம வாங்கிட்டேன். உங்க வீட்டு சொல்லிட்டீங்களா? அங்க இருக்கு, நான் கேட்கணும். இங்க பாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து பெர்மிஷன் கிடைச்சாச்சு. நீ என் பொண்டாட்டி. அதுக்கு எனக்கு தேவைப்படணும், என் கூட தான் இருக்கணும். சும்மா போறேன் வாடி. வேண்டாம், போயிட்டுருங்க. முடியாது. ஏனே 11 மணி 12 மணிக்கு போனா போதும் நைட்டு. அது வரைக்கும் உன் கூட தான். இப்பெல்லாம் விளையாடாதீங்க சொல்லிட்டேன். என்ன வீட்டுக்கு விட்டுருங்க. முடியாட்டி வா. யாராவது வந்தாங்கன்னா அவன் என் பொண்ணு சொல்றேன் வா. நீங்க ஈஸி சொல்லிடுவீங்க. அதான் நான் இருக்கேன்னு. என்ன மாரி உன்னை ஏத்த விடுவா. இல்ல எங்க இருந்து பிரிக்கதான் முடியுமா? போதும் சண்டியரே. உன்னை தூக்கிட்டு போங்க. அப்படி சொல்லுவியா? தூக்கிட்டு போறேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அவ எவான்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். தேவைப்படுச்சுனா வீட்டுக்குள்ள கூட போவேன். அவன் என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். என்ன அடிச்சுவானா? அடிப்பானா? அடிக்கட்டும். இன்னைக்கு அவ எவான்னு தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்க நீ அவளுக்கு. வீடு, காடு, ஃப்ரிட்ஜ், காரு எல்லாம் இவளுக்காக சேர்த்து வச்சிருக்க நீ. அப்படி அவ இந்த சீமை உள்ளவான்னு நானும் பார்க்கணும். நான் பல வருஷமா சிங்க சேர்த்து இன்னும் நான் கோடீஸ்வரி ஆகல. நேத்து வந்தவன் இன்னைக்கு கோடீஸ்வரி. உன்னை முந்தானில மயக்கி வச்சிருக்கா, அவ கோடீஸ்வரி. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும்னா பிச்சைக்காரியா இருக்கணும். இத்தனை கோடிக்கு அவ முந்தானி எவ்வளவு பெருசுன்னு நான் பாக்குறேன். அவ முந்தானிக்குள்ள கிடக்க முந்தானிக்குள்ள பார்க்கலாம். இங்க வாடி. என் விட்டு சொல்லிட்டேன். சரி, என் மல்ல இரு, நான் விடுறேன். போங்க. இந்த குரல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. ஏய், சமைச்சு வச்சுட்டு போறேன். என்ன குழம்பு வைக்க? வணக்கம் போலதான். இது சார்த்தங்க. இருங்க, நான் எடுத்து தரேன். இதுக்கு தான் பக்கத்துலயே வர மாட்டேங்கிறேன். சார்த்தங்க. இருங்க தா. கூத்தடிடா கூத்தடி. எவ்வளவு தூரம் நீ கூத்தடிக்கிற நானும் பாக்குறேன். என்னங்க, நான் சமைச்சு வச்சுட்டு கிளம்புறேங்க. சரி, சமைச்சு வச்சுட்டு சேர்ந்து சாப்பிட்டு நீ கிளம்பு. அப்புறம் நான் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே டூட்டிக்கு போயிடுறேன். இது எப்படி இருக்கு? சரி, சீக்கிரம் சமை. வயிறு எனக்கு ரொம்ப பசிக்கு. நீங்க கிட்ட நின்னு சமைச்சுக்கிட மாட்டேன். நீங்க வெளியில போங்க. சரி, சீக்கிரம் சமைன, ரொம்ப பசிக்கு. சரி. உனக்கு கொடுக்கறது ஒன்னும் வேணாம். கொடுத்த என்னன்னு எனக்கு தெரியும். இப்படியே வச்சுக்கிட்டு இரு. போ. ஆமா, போங்க. ஆமா, போ. நான் சம்ம கொடுக்க போறேன், பாத்துக்கிட்டு இரு. கொட்டிச்சு ரொம்பத்துக்கு. சேட்ட சேட்ட. சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கிட அப்படிதான். ஏமா இது ரெண்டு பூத்தட்டி வாங்கிச்சா நல்லா இருக்கும். இது ஒரு மல்லிப்பூ செடி வாங்கி சொன்னால வாங்கிட்டு வந்துருவோமா? போய் அவ சமையல் பண்ணட்டும், நான் போய் வாங்கிட்டு வந்துடலாம்.